கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்மை நாம் ஆராய்ந்து நிதானித்து பார்ப்போம். ரோமருக்கு எழுதின கடிதத்திலே 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். முதலாவது, நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவரது ஆலோசனையின்படி நாம் நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்துகிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்திலே 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்ட வசனத்தை வாசிப்போமாக. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். எவ்வளவு பெரிதான ஒரு கண்டிஷன் பாருங்க, ஒரு எச்சரிப்பு பாருங்க. அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டால் தன் சகோதரனை பார்த்து வீணன் என்று சொல்ல மாட்டான், வீணாக கோபித்துக் கொள்ள மாட்டான், மூடன் என்று சொல்ல மாட்டான். அவன் நேசிப்பான். அருமையான தேவ பிள்ளைகளே, பாவிகளாயிருக்கையில், நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில், நாம் தேவனுக்கு பகைவனாக இருக்கையில், நாம் பலவீனராக இருக்கையில் அவர் நம்மை நேசித்தார் இல்லவா? அந்த பரிசுத்த ஆவியானவர் தானே நம்மை பிறனை நேசிக்கும்படி சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நேசம், அனைவரையும் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயம்தான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற இருதயமாகும். ஆகவே நாளைய தினத்தில் இதை குறித்து நாம் அதிகமாக சிந்திப்போம். அப்படியானால் நாம் எதற்காக பிறரை கடிந்து கொள்கிறோம், வசனத்தினாலே எச்சரிக்கிறோம், அது எதற்காக என்பதை குறித்து நாளைய தினத்திலே நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.